மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய எண்ணியூர் சொந்தங்களே, பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் அரசியல் விடுதலை அடைவதற்காக ஒரு பெரும் படையை கட்டி தமிழ்நாடெங்கும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு இங்கே பட்டுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆரியூர் தம்பி கண்ணன் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை பெற்றிருக்க உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன நோக்கத்திற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறதே. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, மத்தியிலே காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்குது. எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும், எதற்காக நாம் தமிழர் கட்சிகள் நாம் இணைய வேண்டும் என்றால் ஒற்றை காரணம்தான். இந்த நிலத்தை நாங்கள் தமிழர்கள் ஆள வேண்டும். அவனவன் நிலத்தை அவனவன் ஆளுகிறான். கன்னட நிலத்தை கன்னடன் ஆளுகிறான், மலையாள நிலத்தை மலையாளி ஆளுகிறான், தெலுங்கர் நிலத்தை தெலுங்கன் ஆளுகிறான், மராட்டிய நிலத்தை மராட்டியன் ஆளுகிறான். இந்தியாவில் உள்ள 38 மாநிலத்தில் உள்ள அந்தந்த மாநிலத்தின் மகன் அந்த மாநிலத்தை ஆளுகிறான். காலக்கொடுமை இந்த நிலத்தை தமிழ் அல்லாத ஒருவன் ஆளுகிறான். அதனால் தமிழர் உரிமைகள் இங்கே மறுக்கப்பட்டு, உரிமைகள் அளிக்கப்பட்டு, ஒவ்வொன்றாக தமிழர் நிலத்தில் நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டு அகதிகளாக்கப்படுகிறோம். நீங்கள் பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டில் 138 நகராட்சிகள் இருக்கிறது. அதில் பட்டுக்கோட்டையும் ஒரு நகராட்சி. இந்த பட்டுக்கோட்டை நகராட்சி ஏறக்குறைய வருவாயில் 1 10 இடத்தில் இருக்கிறது. பட்டுக்கோட்டை நகராட்சி எப்படி மாதம் 75 லட்சம் ரூபாய் குறையாத ஊழலை நடத்துகின்ற இந்த பட்டுக்கோட்டை நகராட்சி ஆண்டொன்றுக்கு 8 10 கோடி ரூபாய் திருடி கொழுக்கக்கூடிய அந்த பட்டுக்கோட்டை நகராட்சி இத்தனை சிக்கல்களுக்கும் இடையில் 10வது இடத்தில் வருவாயை பெற்றுக் வரக்கூடிய ஒரு நகராட்சி. இந்த சீரழிவுக்கு யார் காரணம்? நீங்கள் அளித்த வாக்கு காரணம். இந்த சீரழிவுக்கு யார் காரணம்? திரும்ப ரெட்டலை சூரியன் என்று மாறி வாக்களித்த நாம் காரணம். எப்பொழுது நாம் மாறப் போகிறோம்? எப்பொழுது நாம் மாற்றப் போகிறோம்? எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கு என்கிறார் இந்த நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள். அப்படி ஒரு ஆகச் சிறந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் தொடங்கி இருக்கிறது. 2009 கட்சி ஆரம்பித்தோம், 2016 தேர்தலில் போட்டியிட்டோம். இதுவரை அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன அறிவித்தாரோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து இதுவரை தடம் பெறலாமல் பயணிக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். தேசிய கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணிகள். திராவிட கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணி இல்லை. இந்த நிலைப்பாட்டில் இன்று வரை மாறாமல் தனிச்சிருக்கிறோம். ஏன்? என்ன காரணம்? ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருப்பது மேல் எங்களுக்கு. அன்பான உறவுகளை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பிற கட்சிகள் எல்லாம் கூட்டணி கணக்குகள் இருக்கிறது. யார் நம்மளோட வருவார், யார் சேருவார், யாரை வேட்பாளரை நிறுத்துவது, எந்த இடத்தில் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுப்பது, சாதிபார், இதெல்லாம் அவர்கள் கணக்கு. எந்த கணக்கையும் எதிர்பார்க்காமல் 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்திருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தமிழர் குடிகளில் ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, மறக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் சீமான் தேடி சட்டமன்ற அதிகாரத்தை கொடுப்பதற்காக வேட்பாளராக்கி இருக்கிறார். தமிழ் குடிகள் குயவர், எங்கள் பண்டாரத்தார், எங்கள் நாவிதர், எங்கள் மருத்துவர் என்று புறக்கணிக்கப்பட்ட அத்தனை குடிகளுக்கும் இடம் கொடுத்து சமூக நீதி காக்கிற ஒரு இயக்கம், ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஒன்றை மறந்து விடாத உறவுகளே, இதுவரை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இத்தனை பேர் இங்கெல்லாம் கடத்தரு இருக்காருங்க பாருங்க. உலகத்திலேயே ஒரு இனம் தன் அப்பனின் இன்சியலை, தன் அப்பனின் தலையெழுத்தை அந்நிய மொழியில் போடுகிற ஒரு கேடுகட்ட ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது நீங்களும் நாளும் இருக்கக்கூடிய தமிழர் தேசிய இனம்தான். யார் இதை ஏற்படுத்தியது? தமிழில் கையெழுத்திடுவது அவமானம், தமிழில் பேசுவது அவமானம், தமிழர் பெருமைகளை பேசுவது பீத்திக் கொள்வது அவமானம்
என்று பறைசாற்றிய இந்த திராவிட நாய்கள் பன்னிகளுக்கு மத்தியில் தமிழ் எங்கள் அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று முழக்கமிட்டவன் என்னுயிரன் செந்தமிழ் சீமான். நீ எந்த கட்சிக்கு வாக்களித்து விட்டு போ, எந்த கட்சியின் அடிமையாக இரு, அறிவாலயத்தின் அடைப்போடு நீ எடுத்துக்கொண்டு இரு. ஆனால் உன் பிள்ளைகளுக்கு தமிழ் கையெழுத்திடுவதை பெருமையாக சொல்லிக் கொடுங்கள் உறவுகளே. அதுலேன்னு தொடங்கணும். கையெழுத்தை இன்சியல்லேருந்து தமிழர்களை மாற்றணும். இதுக்கு நாம் முன்னோடியாக வரணும். இங்க யார் என்ன செய்தார், என்ன செய்தது? 1947 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 4,25,000 கோடி ரூபாய். எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் கடன் 4 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகளில் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. என்ன போடுங்க நீங்க அந்த 5 லட்சம் கோடியில? எதை செஞ்சீங்க? இல்ல, இவன் அங்கே ஒருத்தன் இருக்கிறான், பாரத் மாதா கி ஜெய், மேல ஒருத்தன் இருக்கிறான், ஒண்ணுக்கு விளங்காத ஈத்தர. 1947 2014 வரைக்கும் இந்திய ஒன்றியம், இந்திய அரசு வாங்கிய கடன் என்பது 55 லட்சம் கோடி. இன்று 225 லட்சம் கோடி. இந்தியா ஜிடிபியில் 1.6 ஏறுது, 5.6 ஏறுது. ஒரு இளம் இல்லை. ஏங்க நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க, 10 லட்ச ரூபா முதல் போட்டு கடை வைக்கிறீங்க. ஒன்று அந்த கடை 12 லட்ச ரூபாயில் இருக்கணும், இல்லை 10 லட்ச ரூபாயில் இருக்கணும். அந்த கடைக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் போட்ட கடைக்கு 2 கோடி ரூபாய் கடன்னா அந்த கடை எப்படி விளங்கும்? அது மாதிரி தான் அந்த நாடு. உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன அக்கறை? 8 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்க, 5 லட்சம் கோடி 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1,25,000 கோடி ரூபாய் இந்த அரசு வாங்கியிருக்கு. இந்த கடன் யார் தலையில விடும்? எவன் தலையில இறங்கும்? மின்சார வரியாக, சாலை வரியாக, சுங்க வரியாக, மருத்துவ கட்டண வரியாக, கல்வி கட்டண வரியாக வரியில ஏற்றுவான். டீசல்ல ஏற்றுவான், பெட்ரோல்ல ஏற்றுவான், கலால் வரியில ஏற்றுவான், செஸ் வரின்னு ஏற்றுவான், எல்லா வரியிலையும் ஏற்றுவான். இதை பத்தி நமக்கு நோக்கம் இல்லையே, அக்கறை இல்லையே. கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க துடுவாக மட்டும்தான் இருக்கணும். இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகத்தை படித்த மாமேதை அவன் சொல்லுகிறான். அப்படி ஒரு சிந்திக்கிற தன்மையில் இருக்கிறதா இந்த ஆட்சி, அரசு அதிகாரங்கள் இருக்கிறதா? யாரிடம் இருக்கிறது? ஊழல் பெருச்சாளிகள். 46 பார்க் இருக்கான், பூங்கா இருக்கான். இந்த பூங்காவுக்கு இந்த நகராட்சி நிதி ஒதுக்குது. 30க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. இந்த முதலைச்சேரி நீர், முதலைச்சேரி குளம், முதலைச்சேரி ஏரி எதுக்குடா பட்டுக்கோட்டையில பயன்படுது? இந்த பட்டுக்கோட்டை நகராட்சி என்று நாட்டம் எடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழிவுநீர் வடிகாலா இருக்கு. மானமுள்ள ஒரு தவிர நீ வாக்களிப்பியா? திமுகவுக்கு வாக்களிப்பான த வாட்டர் மேன் இன் தமிழ்நாடு. என்ன தம்பி நிர்மல் ராகவன், வாட்டர் மேன் இன் இந்தியா. உலகத்தின் நீர் மனிதன் என்ற பேர் எடுக்கக்கூடிய இடத்திற்கு உயர்ந்து கொடுக்கிறான். வறண்ட சகாரா பாலைவன ஆப்பிரிக்க நாடுகளிலே நீர்நிலை பெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். ராஜஸ்தான் தார் பாலைவனங்களிலே நீர்நிலை பெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். 36 ஓடக்கூடிய நாடு. ஆண்டொன்றுக்கு 960 மில்லிமீட்டர் மழை பொழியக்கூடிய ஒரு மாநிலம். எப்படி இருக்கிறது இங்கே நீர்நிலை? எப்படி இருக்கிறது? திராவிட குப்பைகளுக்கு கழிவுநீர் தொட்டிகளாக, கழிவுநீர் வடிகாலாக இருக்கிறது. அதை சுத்தம் செய்ய அவன் ஒரு அமைப்பு வச்சு நடத்தி இருக்கான். அதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதர்கள், திமுகவின் ஏவல் நாய்கள் தொந்தரவு செய்யறது. என் தம்பி சொன்னது போல நினைத்துக் கொள்ளுங்கள். தம்பி நீ அவன் தனியால் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் சொத்து. நிர்மல் ராகவன் கூட உள்ள அமைப்பாளர்களும் அவர்களுக்கு முன்னும் பின்பும் நாம் தமிழர் கட்சி நிற்கும். தொட்டுப்பார், தொலைச்சு எடுத்துருவான். என்ன சிக்கல்? எங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. விடுதலையின் முதல் படி ஒரு சமூகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அவேர்னஸ் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி லிபரேஷன். விடுதலைக்கான முதல் படி, முதல் படிநிலை, முதல் தொடக்கம் விழிப்புணர்வு. அதை தான் நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் தமிழர் கட்சியின் மேடை பேச்சு என்பது ஒரு அரசியல் பயிலரங்கம், a political science classroom, a open classroom. எங்கள் பேச்சை உற்று நோக்குங்கள். நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம்?
அவன் வாழ்க இவன் ஒழிக என்ற கோஷம் அல்ல. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்று நாங்கள் நிற்கிறோம். தடம் பெறாமல் தமிழர்கள் நீங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும்? யாரை ஆதரிக்க வேண்டும்? தமிழ் ஒரு சனியன், தமிழன் காட்டு மிராண்டி, தமிழன் கேடுகட்ட என்று பேசுறவன் எல்லாம் நீ தந்தைங்கிற செருப்பு கழட்டி எடுக்கணும். எங்க காலத்துல பெரியார் இல்லாம போயிட்டான். நாம் தமிழர் இருக்கிற காலத்துல பெரியாராவது மயிலாவது பிடிச்சா மயிலை பிடிச்சா அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. லே தமிழை பேசுறது ஒண்ணு, உன்னை பெத்த ஆத்தால பேசுறது ஒண்ணுதான்டா. என்னடா கேடு கட்டத்தனமா அந்த திராவிடம் பின்னாடி நிக்கிற? இல்லை நீ எங்களுக்கு ஓட்டு கூட போட வேணாம், திராவிடன்னு ஒன்று சொல்லி தொலையாத. எங்களுக்கு ஓட்டு போட கூட வேணாம், நீ அந்த திராவிட கூட்டத்துக்குள்ள போயிடாத. கேடு தமிழ்நாடோட கேடு, தமிழ்நாடோட தீது இந்த திராவிடம். நினைச்சு பாருங்க, திராவிட கழகத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் பிறமொழியாளன். அதுல இருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணாதுரை கருணாநிதி பிறமொழியாளன். அதிலிருந்து மாறுபட்டு வந்த மதிமுக என்ற கட்சியை உருவாக்கி வை கோபாலசாமி பிறமொழியாளர். அதிலிருந்து உருவாகி திமுக உருவாகி வெளியாகி வந்த கணக்கு கட்டி வெளியாகி வந்த எம்ஜி ராமச்சந்திரனால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக என்பது பிறமொழியாளர். தன் கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்த் பிறமொழியாளர். இவங்க எல்லாரோட கட்சியில என்ன இருக்கு? திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடங்கிற சொல்லு போட்டு கட்சி ஆரம்பிக்க முடியாத நிலையில கொண்டு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கு. எவ்வளவு பாரு, நீ எப்படி இருந்திருக்கணும் அந்த கட்சி? தமிழர் கழகம், தமிழர் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு தமிழர் முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி தமிழர் முன்னேற்ற கழகம். இப்படி இருந்திருக்கணும். எப்படி இருக்க? ஏன்? தமிழன் கேடுகட்டவன், தமிழன் சுயமரியாதை அற்றவன், தமிழன் ஒரு ஈன பிறவி. செருப்ப கலட்டி அடிச்சு கையில 500 ரூபாய் காசை கொடுத்தா வாங்கி கொண்டு வாக்களிப்பாங்கிற நம்பிக்கைடா திராவிடனுக்கு. திராவிடனுக்கு உன் தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாத. உன் தாய் மொழியை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதங்கிறான் எங்கள் பாட்டன் பாரதிதாசன். என் மொழியை பழித்தவன் எவனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எங்கள் கால் செருப்புக்கு சமம்டா, செருப்புக்கு சமம். என்ன சூம்பி போயிருச்சு இந்த மக்கள். சரியா பிளவுபடுத்திட்டான், எங்கள் நாடுகளா பிரிச்சுட்டான். சாதி மத போதைக்குள்ள தமிழ்ச்சபங்க ஊடுருச்சு, திரை கவர்ச்சி. தமிழகத்தின் இளைஞர்கள் ஐயா மரியாதைக்குரிய பண்ணையூர் மங்களா அனில் குஞ்சின் அகில இந்திய தலைவர், அவர் ஒருவேளை கட்சி ஆரம்பிக்காவிட்டால் தமிழகத்தில் இத்தனாயிரம் தற்கொலைகள் இருப்பது எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஐயா தெரியாமலே போயிருக்கும். முன்பை காட்டிலும் 2 மடங்கு பாயக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஏன்? எங்கள் பிள்ளைகள் தற்கொலைகளாக இருக்கிறார்கள். அவர்களை தத்துவார்த்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டிய தேவை, கடமை தமிழனா பிறந்த எங்களுக்கு இருக்கு. நாங்கள் நம்புறோம், அவர்களும் எங்கள் பிள்ளைகள் தான். மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் மாற்றுவோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம். மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அந்த மாற்றத்தை அடைங்க. ஒரு முறை மாறிப்பார்கள். நான் பரம்பரை திமுக புடுங்குனுச்சு. நீ பெரிய ராஜராஜ பரம்பரை, நீ சோழம் பரம்பரை, ராஜேந்திர சோழ பரம்பரை சொல்லு. எல்லாம் லூசுகளா? இந்த கிராமங்களில் நீ இப்போ இந்த சாதிய கட்சிலாம் ஃப்ளெக்ஸ் அடிப்பான், பார்த்துருக்கா இல்லையா? கடவுளை கண்டவனும் இல்லை, அவன் சாதியை பேரை போட்டு எங்கள் சாதியை வென்றவனும் இல்லை. அட பைத்தியமே, நாங்கள் ஆண்ட சாதி. அப்ப நாங்க ஊரெல்லாம் பேண்ட சாதியா? என்னடா அவனால என்ன மயிரன் ஆண்ட சாதி? கிபி 1275 தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் முடிஞ்சிச்சுடா பைத்தியம். கிபி 1775 கடைசி போர் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் இந்த கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருப்பரம்பயத்தில் நடந்த கடைசி போர் அதோட முடிஞ்சிருச்சு தமிழர் வரலாறு, தமிழர் ஆட்சி முறை. அதுக்கப்புறம் உன்னை ஆண்டது தெலுங்க விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு. சரி, தஞ்சாவூரோட பிரின்ஸ் யாரு? தஞ்சாவூரோட இளவரசர் யாரு? என் நண்பர் தான், என் பள்ளி தோழன் தான், பாபாஜி ராஜா போன்ஸ்ல. ஒத்த குடிடா மராட்டியன் தஞ்சாவூர்ல. எப்படிடா நம்ம மொத்த குடி ஆண்டான்? எப்படி ஆண்டான்? இதுல பெருமை. ராஜராஜன் சதய திருவிழா வந்துச்சுன்னு வச்சுக்கீங்க,
எங்கள் ஆளுக்கு டக்குன்னு எங்கள் சாதிக்காரங்க மண்டை கொம்பு முளைச்சிடும். ராஜராஜ முத்திரையர், ராஜராஜ சோழ வன்னியர், ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ பறையர், ராஜராஜ சோழ கவுண்டர், ராஜராஜ சோழன் செட்டியார், இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்த்தேன், எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. நானும் பார்த்தேன், டே ராஜராஜ சோழன் முஸ்லீமு, வேலை முடிஞ்சா இல்லையா? இல்லை முடிஞ்சா இல்லையா? என்னடா யாருக்கு என்ன பட்டம் கட்டுவ? யார் தெரியுமா ராஜராஜன்? யார் தெரியுமான? 3 அடி அஸ்திவாரத்தில் 1,85,000 டன் கற்களை எழுப்பி 1000 ஆண்டுகளால் நிலைக்கக்கூடிய ஒரு உலகத்தின் ஆக சிறந்த ஆர்கிடெக்ட், தி ஏன்சியன்ட் ஆர்கிடெக்ட், ஆக சிறந்த கட்டடத்தை கட்டிய ஒரு மாபெரும் பேரரசன்டா. உனக்கு சாதி கூட்டில் அடைக்கிற, சாதி கூட்டில் அடைக்கிறது ஆண்ட சாதி நொட்டுன வெளுத்து விடும். ஆண்ட சாதி பேண்ட சாதி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யார் ஆண்டு கட்டிருக்கா? தமிழ்நாட்டில் யாருடா? யாருன்னு 234 சட்டமன்ற உறுப்பினர், 69 சட்டமன்ற உறுப்பினர் பிறமொழியாளர். 9 மினிஸ்டர் டே, 9 மினிஸ்டர். எத்தனை விழுக்காடு? மொத்தமே தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு. அவங்க 9 மினிஸ்டர். மொத்தமே தமிழ்நாட்டில் கருணாநிதியோட சாதி 3200 குடும்பம். எத்தனை குடும்பங்க? 3200 குடும்பம். எத்தனை மந்திரி? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவும் யார்கிட்ட இருக்கு? KKSSR யாரு? KNR யாரு? ஏவா வேலி யாரு? காந்தி யாரு? சேகர் பாபு யாரு? உதயநிதி யாரு? யாருடா? எல்லா பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ எல்லாமே யார் கையிலடா இருக்கு? நீ அடிச்சுக்க, சாதி சண்டையில மூழ்கி சாகு. தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுத்துறாத. இந்த ஓபிஎஸ்னு ஒரு ஈன பதறு, பெரிய மனுஷன் திட்டக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு வழி இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டின் அரசு வேலை TNPSC, தமிழ்நாடு அரசின் தேர்வாலயத்தில் தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர் அல்லாத எவன் வேணாலும் தமிழ்நாட்டின் அரசு வேலையை வாங்குறாங்கிற கையெழுத்து போட்ட அந்த ஈனா ஓபிஎஸ்ரா செருப்புகள் டேடிங் எல்லாம் வந்துட விட்டாத. மான தமிழர் இருந்தால் உனக்கு பொட்டைக்கணும், நெஞ்சு பொட்டைக்கணும். உனக்கு தெரியுமா? தமிழ்நாட்டின் அரசு வேலை எவன் வேணாலும் வாங்கிக்கலாம். நீ மராட்டியனாக இருக்கலாம், கோவாவாக இருக்கலாம், கொங்கனியாக இருக்கலாம், பீகாரியாக இருக்கலாம், பெங்காலியாக இருக்கலாம், இந்தோனேசியாக்காரனாகவும் இருக்கலாம், பிலிப்பைன்ஸாகவும் இருக்கலாம். இப்படி ஒரு சட்டத்தை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? தமிழ்நாட்டின் அரசியல் வேலை தமிழர் அல்லாதவருக்குங்கிற சட்டம் போட்ட பையடா ஓபிஎஸ். எந்த இடத்துல இருக்கிறாரு? இந்த அமுக்க கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. என்ன கட்சி? அமமுக. விட அமுக்க பக்குன்னு அமுக்கு வாங்க. எங்கே இருக்கிற? பூரா இப்போ பிஜேபியை பூரா முதுகில் சுமந்துட்டு வர்றாங்க. பிஜேபி அவன் தெளிவாக இருக்கிறான். இந்த தேர்தலில் அதிமுக இந்த சில்ட்ர பாய்ஸ்லாம் இருக்கான்ல, 300 கோடி 3 சீட்டு 4 சீட்டு பாய்ஸ் இருக்கிறாங்கல்ல, நாங்கள் சத்திரியர் வம்சம் போட, இந்த வம்சம் சண்டாள வம்சம், சக்கில வம்சமா அவனுக்கு பூரா இந்த தேர்தலில் பிஜேபி முள்ளிங்கி திண்டு செரிச்சிருவான். அடுத்ததில் அவன் காலை நக்கிக்கிட்டு கிடக்கணும். பல பேர் என்னங்க எப்போ சாதி கட்சி? கருணாநிதி தான் ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. தமிழர் குடிகளை பிரித்து பார்த்து அப்படியே நம்மளை எல்லாம் வெட்டிக்க அப்படியே தெற்க அந்த கலவரம், வடக்க இந்த கலவரம். அப்படியே அண்ணன் சீமான் சொல்கிறான், நீங்கள் தருமபுரியிலேருந்து காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து பூம்புகார் வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட 13 மாவட்டம். ஒரு சைடு பறையர் சமுதாயம், ஒரு சைடு படையாச்சி சமுதாயம். இந்த 2 சமுதாயம் இணைஞ்சால 126 சட்டமன்ற உறுப்பினர் தமிழர் கையில். என்ன பண்ணுறான்? படையாச்சியா, யோ வாயா, ஒரு 10 சீட்டை வாங்கிக்கியா. நீ யாரியா? பஸ்ஸு போகாத ஊர்லேயும் பறையர்கள் நாங்கள் இருப்போம். அப்படியா? வா. எத்தனை சீட்டு? 6 சீட்டு. அறிவாலயத்துக்கு அடப்படுக்க போ. 6 சீட்டு அங்கே தைக்க. தேவேந்திரன் வெட்டிக்கடா. தேவர் யாரா? வாங்கிக்கடா 3 சீட்டு. தேவேந்திரன் யாரா? வாங்கிக்கடா 4 சீட்டு. கவுண்டனா 7 சீட்டு. தமிழ் சாதி அத்தனை பேத்துக்கு 60 சீட்டில் அடக்கிட்டு ஒட்டுமொத்த சீட்டையும் திராவிடம் பறிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இதில் வேற இந்த எங்காளுக்கு இருக்காங்கல்ல தமிழ் இஸ்லாமியர், திமுக தான் சிறுபான்மையின் பாதுகாப்பு நொட்டுனுச்சு. உனக்கு திமுக பாதுகாப்பு எங்கே பாதுகாத்துச்சு? சரியான ஆளா இருந்தா திமுக இஸ்லாமியரை பாதுகாத்தது ஒரு சான்று சொல்றா பாப்பான். ஒரு சான்று சொல்லு. 75 லட்சம் ஓட்டு தொடர்ச்சியா நீ திமுக போடுற. சிறுபான்மைன்னு சொல்றான். நான் சிறுபான்மை இல்லை, என்ன சொல்லக்கூடிய கருணாநிதி அவன் குடும்பம் தான்டா தமிழ்நாட்டில் சிறுபான்மை. நான் 8 கோடி தமிழ் தேசிய புள்ள சொல்றா, திமிரோட சொல்றான் எங்க அண்ணன். என்ன பண்றேன்? ஐஎம்எல் காதல் மீது சீட்டு கட்டு போயிருக்காரு 5 சீட்டு. அறிவாலயத்தில் 2 ஹார்ட் அட்டாக்கு.
ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கிட்ட ஐயோ அவருக்கு அந்த அடியா, அவனுக்கு பிளாப்பழம், அவனுக்கே பிளாப்பழம், நமக்கு வேற எதையும் கொடுத்துறாங்கன்னா சிக்கலாயிருமேன்னு இங்கிட்ட அவர் ஜவாஹிரில் அவர் போகிறாரு. நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் உதயசூரிய சின்னத்திலேயே நாங்கள் போட்டிடுறோம். அவர் 4 சீட்டு கொடுக்குறான்டா. சீமான் தான் கொடுத்தான். 11 சீட்டு, 10 சீட்டு. நான் ஒரு சீட்டு நிற்கலை, உடல் சரியானால 10 சீட்டு இஸ்லாமியர்னு தரல, தமிழ் தேசிய இனத்தோட குடின்னு சொல்லி தந்தான். அப்படி தரல. எந்த இடத்துல நான் என்ஐஏ உனக்கு வந்து நின்றானா? குஜராத் கலவரத்தில் உனக்கு ஆதரவா பேசுறானா? ஆர்டிகல் 370 உனக்கு பேசுறானா? முத்தலாக் உனக்கு பேசுறானா? குஜராத் கலவரத்துக்கு பேசுறானா? எதுக்கு பேசுறான் சொல்லி பாப்போம். எந்த இடத்துல உனக்கு நின்ற ஆதரவா? என்ன பண்றது? இந்த சமூகம் அப்படி அடிமை சமூகம் பறிச்சு இன்செக்யூர் ஃபீலிங்மா, சைக்காலஜிக்கலி இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை சொல்லுவான். இல்லை பிஜேபிக்கெலாம் இங்கே வேலை இல்லைடா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒத்த செத்து போன ஆள் ஒன்றுமே கிடையாது. நீ என்ன கலவரம் பண்ணி என்ன வேலை வேணாலும் நடக்காது. திருப்பரங்குன்றம் கலவரத்துக்கு யார் காரணம்? 300 ஆண்டுகளா ஆடு கோழி நேர்த்தி கடனுக்காக பலியிட்டு கொண்டு இருந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்த தர்காவை முத ஆடு கோழி நீங்க பலியிடக்கூடாதுன்னு தடை போட்டது யாரு? முதலமைச்சர் சீமான். ஆமா, அப்படி சொன்னாதான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. முதலமைச்சர் சீமான். யாரா அதை விசாரணை கமிஷன் போட்டா? மாவட்ட ஆட்சியர் யாரா? மதுரை மாவட்ட ஆட்சியர் யாரோட ஆட்சி? சீமானோட முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர். பைத்தியமா? திமுக எவ்வளோ அதை அடித்தா உன்னை ரிவிட் அடித்தாலும் நீ பின்னாடி தான் நிற்கிறீன்னு எங்களும் அண்ணன் பழனி பாபா சொன்னா. அண்ணா திமுக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்னை நெஞ்சில் உதஞ்ச எதிரி கருணாநிதிங்கிற படு பாதகன் என்னை முதுகில் குத்துன துரோகின்னு சொன்னான்டா அண்ணன் பழனி பாபா. அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியலை என் இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ் இஸ்லாமியர்களே, தமிழை தாய்மொழியாக கொண்ட எண்ணியூர் சொந்தங்களே, அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியலை நீங்கள் தொடங்கி இருந்தால் கருணாநிதியாவது மயிராது ஒன்று இங்கே இருந்திருக்காது. நல்லா தெளிவாக இருந்திருக்க. சிறைச்சாலையாவது மயிராவது அதெல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாம் நீங்களும் இந்த அவலம்லாம் போகணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இங்கே நிற்கிறான என் தம்பி கண்ணன். சிங்கப்பூரில் பிஆர் கிடைக்கிறது எங்களுக்கு தலைகீழ நடப்பாங்க. தலைகீழ ஒரு 500 கிலோமீட்டர் நடந்தாதே உனக்கு பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ட் சொன்னால் எங்கால நடந்துருவான். அந்த பிஆரையே கேன்சல் பண்ணிட்டு குடும்பத்தோடு வந்து நிற்கிறான்டா. எதுக்கு? இந்த தமிழ் சமூகத்துக்கான விடுதலை பெறுவதற்காக. சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு மான தமிழன் தூய அரசியலை கட்டி எழுப்பி சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்கான பிரதிநிதியாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒற்ற நோக்கத்துக்காக வந்து நிற்கிறான். இவனுக்கு வாக்களிக்காமல் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க? யாருக்கு வாக்களிக்க போற? இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான், அது விவசாயி சின்னம். விவசாய சின்னம். காசு இல்லை, எளிய பிள்ளைகள், கோட்டு தரமாட்டோம், கோழி பிரியாணி தரமாட்டோம், நிப்பாட்டோம். நீ ஒரு வேளை திமுக அண்ணா திமுக நீ யாரை வேணாலும் நிப்பாட்டிக்க. நாங்கள் கேள்வி ஒன்று தான், நாங்கள் கேட்குற கேள்வி ஒன்று தான். பிரபாகரன் மகன் சீமான் நிற்கக்கூடிய கல்ல இருக்கா, முத்திரை இருக்கா, முதலியா இருக்கா? இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தக்கூடிய கல்ல இருக்கா, முத்திரை இருக்கா, முப்பனா இருக்கா? நீங்க வாக்களிக்க பாருங்க, பார்த்துக்க. தமிழ் சமூகம் எங்கள ஏற்றவர் தாழ்ந்தவர் கிடையாது. தமிழ் குடியில எப்படா ஒரு குடி தாழ்ந்த குடி, ஒரு குடி எப்படி மேல் குடி இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நாங்கள் பேசுகிறோம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு கற்பிக்க கூடாது. நாங்கள் அனைவரும் சமம் என்று ஒரு கற்பிக்கிற ஒரு தத்துவத்தை ஏற்று நிற்கிறோம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.